1 பேதுரு 1:4 வாசிக்கலாம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அவரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவள் நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சும்மா அல்ல, மிகுந்த இரக்கத்தின்படி. மிகுந்த இரக்கம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபு ஏசா, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். வெறுத்தேன்னா அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆமாம், இந்த 2 பேரில் கர்த்தர் ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும்னு தீர்மானிக்கிறார். அப்போ ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். அப்போ இந்த தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. இதில் ஒருத்தனை தெரிந்தெடுக்கணும்னா அவன் வந்து இன்னொருத்தனை விட எல்லாத்துலேயும் குவாலிஃபைடாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? யாக்கோபு ஏசா வச்சு பார்த்தா எல்லாத்துலேயும் அவுட்டு யாரு? யாக்கோபு. எல்லாத்துலேயும் அவுட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் அவன் அவுட் ஆயிடுவான். அப்போ அவன் தகுதி பார்த்தா இல்லை. அப்போ அதையும் தாண்டி அவனை தெரிந்தெடுக்கணும்னா ரொம்ப லவ் காட்டணும். அவனை வந்து ரொம்ப பிடிக்கணும். அவருக்கு அவன் மேலே ரொம்ப இரக்கம் வைக்கணும். ரொம்ப 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 அவன் பாருங்க, இந்த ஏசா பார்த்தீங்கன்னா அப்பாவை பிரியப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். அவன் விரும்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஸ்மவேல் ஸ்திரீகளை என்ன பண்ணுவான், போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். இவங்க பெற்றோருக்கு யாராக மாறிட்டாங்க? மனநோவாக மாறிட்டாங்க. ஓகே, ஸோ என் வாழ்க்கை வந்து அந்த காலத்தில் பிரமாணங்கள்லாம் கிடையாது, அதனால் அதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ நான் தெரிந்தெடுத்த வாழ்க்கை வந்து அப்பாவுக்கு என்னாச்சு, மனநோவை கொடுத்துட்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுறான், போய் விவாகம் பண்ணுகிறான். இப்போ ஏசாவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எங்கள் அப்பா எப்படியும் போட்டு பாருங்கள், தம்பி யாக்கோபு வந்து தப்பு பண்ணான். அடுத்த நாளே ஏசா யாக்கோபை தேடி போகலை. ஏன் போகலைன்னா, இப்போ நான் அவனை ஏதாவது பண்ணால் யாருக்கு வலிக்கும் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு வலிக்கும். ஆனால் யாக்கோபு அப்படி யோசிக்கவே இல்லை. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, அவர் சாப்பிட்டா என்ன? ஆமே. ஆனால் ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா பிரைஸ்தலாம். ஆனால் ஏசாவை பாருங்க, ஐயோ இப்போ நான் ஏதாவது பண்ணு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு, நான் அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இனி அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலைன்னா என்ன? ஒருத்தங்களால் இனி நமக்கு நன்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற உள்ளம் தான் ஏசாவின் உள்ளம். யாக்கோபுகளே பார்த்து படியுங்கள். ஹல்லேலூயா. இது நேர மாதிரி எங்கள் அப்பாவால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா? ஆமே மகனே, என்ன அந்த பாரதி வரவரை கொண்டு விடு, நடந்து வாங்க. ஆமே அப்பா, நான் உங்களை கொண்டு விடட்டப்பாப்பா. ஓகே ஓகே மகனே. என்ன திடீர்னு? அப்போ போகிற வழியில் பெட்ரோல் அடிக்கலாமா? காசு இல்லை மகனே. ஓகேப்பா, நீங்கள் நடந்து வாங்க, நான் பைக்கில் போகிறேன். ஆதாயம் பாருங்கள். இந்த யாக்கோபு யோசித்திருப்பானா? யாக்கோபு யோசித்தானா, நான் போய் இப்படி வாங்கிட்டு வந்து நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒன்றுமே யோசிக்கலை. அவர் நேராக போனார். ஏசா வந்திருக்கிறேன். ஆனால் ஏசாவை பாருங்க, நம்ம ஏதாவது பண்ணி நாளைக்கு அப்பாவுக்கு அது ஹர்ட் ஆகிடக்கூடாது இப்படி நினைக்கிறவன் அவனை விட்டுட்டு கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன தகுதி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மிகுந்த இரக்கம். நான் என்ன சொல்லுவேன், இப்படி எத்தனையோ தகுதி உள்ளவர்களை விட்டு விட்டு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, ஹல்லேலூயா. எதற்குமே உதவா என்னையும் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி, அதனாலதான் இயேசு என்னிடத்திற்கு வந்தார். இயேசு என்னிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. தேவனால் அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னை குறித்த அவருடைய நோக்கம் என்ன? என்னை வந்து அவருக்கு முன்னாடி வைக்கணும். எப்படி வைக்கணும்? அவருக்கு முன்னாடி யாருக்கு நிற்க முடியாது? கரையோடு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது.
ஆமென். கரையோடு அங்கே 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 தீட்டுள்ளது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. இல்லை, இது என்னைக்குமே மறக்க கூடாது. நீங்க எவ்வளவுதான் ஃபேவரேட்டா இருந்தாலும் தீட்டுள்ளது. பாருங்க, இளையகுமாரன் வரும்போது எங்கிருந்து எழுப்பி வந்தான் தெரியுமா? பன்றி கூட்டத்திலிருந்து. அப்போ அவன் வஸ்திரம்லாம் எப்படி இருக்கும்? அழுக்கு. அதுவும் பன்றி. யூதருக்கும் எது ஆகாது தெரியுமா? பன்றி ஆகாது. யூதர்கள் எதுதான் மேய்ப்பாங்க தெரியுமா? ஆடுகளை தான் மேய்ப்பாங்க. ஆனா தகப்பனை விட்டு போனதும் அவன் எதை மேய்க்க போயிட்டான் தெரியுமா? பன்றிய மேய்க்க போயிட்டான். கேட்டா நான் மேய்ப்பன். ஆமா, எதை மேய்ச்சிட்டு இருக்கிற அது கேட்க கூடாது. ஆமா, தகப்பனோடு இருக்கும்போது ஆடுகள், தகப்பனை விட்டு போனதும் பன்றி. அதுல இருந்து அப்படியே எழுப்பி வரான். எழுப்பி வந்ததும் தகப்பன் வெளியே தான் ஓடி வரார். இறக்கெல்லாம் இங்கே தான் காட்டுறார். நீங்க வருகையை குறித்து இயேசு நிறைய ஊமையை சொல்லுவார்ல, ஒரு ஊமையில கூட என்ன கிடையாது தெரியுமா? இந்த கிருபை, இரக்கம், தயவு ஒன்றும் கிடையாது. வெளியே இருக்கிற சப்பானி, முடவர், குருடர் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு இரக்கம் காட்டினார் வெளியே போய். ஆனா உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். அவர் நினைச்சு அதுல ஒரு வஸ்திரத்தை எடுத்து போட்டு கூட சொல்லி இருக்கலாம். அது வெளியே, அது வெளியே, அது இங்க, அது இங்க. அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க எந்த எந்த ஸ்தானத்துல அவர் உட்கார்ந்து இருப்பார் தெரியுமா? நியாயாசனத்துல. இங்க கிருபாசனத்துல இருக்கிறார். கிருபை அனுபவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிருபாசனத்தில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக இருந்து இரக்கம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நாளை நியாயாசனத்தில் இருக்கிறவருக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். எப்படி நிறுத்தணும்? குற்றமற்றவர்களாய், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், அதான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். அவங்க கிட்ட பழகலாம்பா. இவங்க யாருப்பா? ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா? அவங்க 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 கிறிஸ்டியன், அவங்க கிட்ட பழகலாம். இன்னைக்கு அப்படியே மாறிட்டு உங்களுக்கே தெரியும். யாரு சொல்றோன்னு அறிய ஆவலா இருக்கிறீர்களா? வீட்டில் போய் கண்ணாடி பார்த்தா தெரியும். அவங்க யாரு? கிறிஸ்டியனா? ஐயோ வேண்டாம். ஆமே, நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? அது கிறிஸ்டியன் ஆனனால அவங்க எனக்கு என்ன தரல? வீடு தரல. ஏன்? நான் நல்லா பாட்டு பாடுவேன், வீட்டில் இருந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன், அதனால எனக்கு வீடு தரல. அதனால மட்டுமா வீடு தரல? நீங்க பாட்டு பாடினதுனாலையும் உங்க கணவரை பாடாப்படுத்துறதுனாலையும் அதையும் அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது நாங்கள் கிறிஸ்டியனால எங்களுக்கு திவ்ய சுபாவம். அவங்க கிட்ட பழகலாம்ப்பா. அவங்க கிட்ட ஒரு வஞ்சனை இல்லை, அவங்க கிட்ட கசப்பு இல்லை. நம்ம நன்மையை சொல்லும் போது முகம் கோணலை. சிலருக்கெல்லாம் முகம் போற போக்க பார்த்தா ஆமென், இந்த மேப்பு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வரைபடம் பார்த்துறீங்களா? சிலர்லாம் அப்படியே இருக்கும். சில நாடெல்லாம் பார்த்தா ஆமா. அப்போ அதனால ஒருத்தங்க நன்மை நமக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருதுன்னா நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? அந்த அன்பில் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எங்க நிக்க போறவங்க தெரியுமா? பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா மகா மகா பரிசுத்த திரு சமூகம். அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இப்படி ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, இப்படி அவங்க குயிக்கா வீடு கட்டிட்டாங்க, அவங்க அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் சொல்லிட்டு இங்க வந்துடுது. எப்போ வருவீர்? வரேன், வா, வச்சுக்கிறேன், வா. வந்து முதல்ல ஒன்னதான் நியாய தீர்ப்பு எங்க இருந்து ஆரம்பிக்கும் பைபிள்ல இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன புது சிருஷ்டி ஆக்கணும், என்ன புது சிருஷ்டி ஆக்கணும். அப்பதான் பழையதை தூக்கிட்டு வருவான். மோசையின் சரீரத்துக்கே ஒருத்தன் இடையில வந்து நின்னான். யார் தெரியுமா? சாத்தான். மோசை என்ன தப்பு? மோசை பண்ண தப்பு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். மேக்சிமம் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கலாம்? கண்மலையை அடிச்சார்.
ஓகே, வேற கொலை செய்யலாம் முடிஞ்சிட்டு வந்தாச்சு, முடிஞ்சு வந்தாச்சு. இது சாத்தானே மோசே சொல்லியிருப்பார், இதுக்கு சாத்தான் குற்றம் சாட்டினதே பரவாயில்ல, இந்த சபையில் மட்டும் கேட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை பற்றி அவன் பண்ண ரிப்போர்ட்டே எதுக்கு பரவாயில்ல. அதெல்லாம் முடிச்சு வந்தாச்சு, வந்து அவனை வச்ச கொலை செய்யாதிருப்பாயாகன்னு விட்டாச்சு, ரத்தத்தால் மீட்டு வந்தாச்சு. என்ன மோசே வந்து பதறி பேசினான் இருக்கு, மாற்றி அடித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அப்படிலாம் பைபிளில் இல்லை. நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவரே கோராகின் கூட்டத்தார் தப்பு பண்ணும்போது பூமி பிளந்து போகிறதுக்கு சொன்னார். ஆனால் ஆரோனும் மிரியாமும் தப்பு பண்ணும்போது அவங்களுக்காக கெஞ்சினார். சொல்லலாம், என்ன இருந்தாலும் ரத்தம் தானே ஆண்டவரே. மற்றவங்க என்ன இப்பொழுது இறங்கட்டும் அக்கனி, அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தியா, என்கிட்ட விளையாடினா இப்படி இருக்கும். ஆனால் ஓன் பிளட்டு தப்பு பண்ணதும் ஆண்டவரே லைட்டாக தட்டிட்டீங்க போதும் ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, அக்காவை காப்பாற்றுங்க ஆண்டவரே. பார்த்தீங்களா ஆண்டவரே, பட்சபாதம் மனுஷன்னா இப்படி தான் இருப்பான். இது சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் செதுக்கி கொடுத்த கல்லை போய் உடைச்சான் பார்த்தீங்களா, பைபிளை கிழிச்சான் பார்த்தீங்களா ஆண்டவரே. புருஷன் மேலே இருக்கிற கோவத்தில் பைபிள் சிப்பை எத்தனை சிப்பு கையோட வந்து தெரியுமா ஆண்டவரே, எத்தனை இப்படியெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து குற்றம் சாட்ட வரும். அதன் அர்த்தம் என்ன? அப்போ ஒரு சரீரத்தை அவ தூதன் வந்து கூட்டிட்டு போக வரும்போது இடையில நிற்கிறான். ஆமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் சாத்தானுக்கு அங்கே ஜெயிக்க முடியல. தூதன் வந்து அவனை கடிந்து கொண்டு விளக்கினதை எதுக்கு இது பைபிளில் எதுக்கு இப்படி ஒரு மேட்ரு ஓப்பன் பண்ணணுமா, எழுதணுமா? அப்போ அது எவ்வளோ வேல்யூவான காரியம் ஒரு தேவ பிள்ளை. ஏன்னா ஏதாவது ஒரு கரை இருக்குன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம். இந்த சாட்சியம் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் கோர்ட்டில் வந்து போய் நிற்க முடியாது. கோர்ட்டு ஜட்ஜுக்கு உண்மைன்னு தெரிஞ்சாலும் அவருக்கு என்ன வேணும் தெரியுமா? எவிடன்ஸ். அதனால தான் நமக்கு எதிரடையான கையெழுத்து, நமக்கு எதிராக அவன் சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளை இங்கே பாவம் செய்ய வச்சுட்டு அவன் சைடு ரூமில் என்ன வாரேன்னு சொல்லிட்டு போயிருந்து என்ன தெரியுமா பண்ணுவான்? ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஏவாள் பழம் சாப்பிடும்போது பாம்பு கூட இருந்துச்சா இல்லையா? பாம்பு இல்லை, அது சொல்லிட்டு போயிட்டு அது போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அது ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்குள்ள அவர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். ஆமே, அவர் உன் தலையை நசுக்குவார். முடிஞ்சு. நமக்கு எதிரடையான, ஏன்னா அவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவன் போய் வழக்காடுவான், அவன் போய் குற்றப்படுத்துவான். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சித்தம் கொண்டார். எதற்கு சித்தம் கொண்டார்? என்னை உங்களை மறுபடியும் ஜனிப்பிக்க, பிறப்பிக்க. அதனால கிறிஸ்துவுக்குள் நம்மை மறுபடியும், அதுக்கு அவர் வைத்த இரக்கத்துக்கு அளவே இல்லை. இயேசு எல்லாருக்காக மரித்தார் என்பது சத்தியம். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்வி. இல்லை என்றுதான் அர்த்தம். எல்லாருக்கும் சுவிசேஷம் போக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நான் ஏதோ என் பலத்தின் மிகுதியிலேயோ, என் ஞானத்தின் மிகுதியினாலேயோ, எனக்கு கொஞ்சம் அறிவு இருந்ததுனாலேயோ, அல்லது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ அல்ல நான் ரட்சிக்கப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை கிறிஸ்துவுக்குள் தேவன் தெரிந்தெடுத்ததுனால. அப்போ பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் உலக தோற்றத்துக்கு முன்னே எப்படிதான் பார்த்தாருன்னா கிறிஸ்துவுக்குள் ஒரு கூட்டத்தை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் பரிசுத்தர் கூட்டம்
அந்த கூட்டம் தான் அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெண்ணங்கியை தரித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கிற கூட்டம். ஹல்லேலூயா. இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படி சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மை ஜெனிப்பிக்கிறார். எபேசியர் 1 ஆமென் ஆமென் யாக்கோபு 1:18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சித்தம் கொண்டு. 1 பேதுரு 1:4 பார்த்தோம், தமது மிகுந்த இரக்கத்தின்படி. சும்மா இரக்கம் மட்டும் வைக்கல, அவர் சித்தம் கொண்டு. ஆமென். சித்தம் உண்டு சுத்தமாகு, சித்தம் உண்டு சித்தம் கொண்டு. அப்ப இது காட்ஸ் பிளான். ஏதோ போற வழியில அத்திமரத்துக்கு மேல இருந்தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவர் சித்தம் கொண்டு. ஆமே. நம்ம கிட்ட என்னங்க இருக்கு? ஆமே. என்னை என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர் எல்லையில்லா அன்பினாலே. அப்ப ஃபர்ஸ்டே ஆண்டவர் பிளான் பண்றார், ஃபர்ஸ்டே பிளான் பண்றார். என்ன கேட்டா சொல்லுவேன், அவன் என்னை விட எத்தனையோ தகுதி உள்ளவங்களை நானே லிஸ்ட் போட்டு ஆண்டவர் கொடுக்க முடியும். அவன் எங்க வீட்டில் 5 பேர்ல அவன் டாப்ல இருக்கிறது நான் தான். கீழே இருந்து எல்லாத்தையும் அப்படி தலைக்கீழ வச்சு பார்த்தா, அவன் என்ன ஜான்சன் பேரு டாப்ல இருக்கு, மாற்றி வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, திருப்பி வச்சு பாருங்க. நான் 12th படிக்கும்போது என் காதில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்க கூடாது அப்படின்னாரு. அப்போ நான் எந்த கண்டிஷனில் இருந்திருக்கேன் பாருங்க. இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்க, இந்த குடும்பத்தில் பிறந்து வேஸ்ட் அப்படின்ட்டார். இந்த ஃபேமிலியில் நீ பிறந்திருக்க, நீ வேஸ்ட். ஆனால் ஒருத்தர் சித்தம் கொண்டார். நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால கர்த்தரனை தெரிந்தெடுக்கவில்லை, கர்த்தரனை ஏற்கனவே தெரிந்தெடுத்ததுனால. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. அவர் 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 பாவம் பார்த்து அப்படி அல்ல, அவர் சித்தம் வச்சு ஆளை பார்த்தா இவனா. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஒரு சகோதரர் எங்கேஜ்மெண்ட் முடிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் யார்ட்டையும் பேசல. எப்படி இருந்து என்ன பிரதர், ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இல்லை. ஆமாம், கை தூக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி சரி விடுங்க, எங்கே விட்டுற போச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் ஆண்டவரோடைய ஃபீல் பண்ணல, அவர் சித்தம் கொண்டு. யாக்கோபை தெரிந்தெடுக்கணும்னு சித்தம் கொண்டு கீழே பார்த்தா யாக்கோபோட டாப்ல ஒருத்தர் இருக்கிறான் வீட்டில். யாரு? ஏசா. தாவீதை தெரிந்தெடுக்கணும்னு சித்தம் கொண்டு பார்த்தா தாவீதோட டாப்ல ஒருத்தர் இருக்கிறான். யாரு? எலியா. ஈசாக்கை தெரிந்தெடுக்கலான்னு பார்த்தா ஈசாக்கோட டாப்ல இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு? இஸ்மவேல். ஞானிகளை வெட்கப்படுத்த, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, உள்ளவைகளை அவமாக்க நான் தேவனால், ஓ தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தெரிந்து கொண்டார்னு சொல்ற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு தெளிவாய் சொன்னார், யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார், பாவமற கழுவுகிறார், என்னை சுத்திகரித்து புது சிருஷ்டியாக்கி முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, பூர்வமானவைகள் இனி சிந்திக்கப்படுவது இல்லை. புது சிருஷ்டியாக்குகிறார், ஜெனிப்பித்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டோம், born again in Christ. கிறிஸ்துவுக்குள். அடுத்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம்? ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும்
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞான ஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை உடைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட, ஏன்னா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மட்டுமே, 5வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். ஞான ஸ்நானம் என்பது ஆப்ஷன் கிடையாது. ஞான ஸ்நானங்கிறது அவசியம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மட்டுமே அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் உயிரோடு எழும்பினார். அதற்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம். தண்ணீரில் மூழ்கும் போது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். திரும்ப எழும்பும் போது அது ஒரு சைன். தண்ணீர் நம்முடைய பாவ அழுக்கை என்ன செய்யாது? போக்காது. அவருடைய இரத்தம் தான் நம்முடைய அழுக்கை போக்கும். அவருடைய வசனம் தான் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கும். அப்போ இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்பது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. எனவே நான் சின்ன வயசுலே நான் எடுத்துட்டேன், அதெல்லாம் பைபிள் நமக்கு டீச் பண்ணவே இல்லை. உங்க கையில் இருக்கிற பைபிளை பாருங்க. ஆமா, அப்படி எங்கேயுமே பைபிளில் கிடையாது. வேதத்தில் இல்லாததை நம்ம செஞ்சுட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள மாறணும். அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். ஞானஸ்நானம் எடுத்தாதான் கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது, அப்புறம் வியாதி மாற ஞானஸ்நானம் எடுக்கிறது. இந்த மாதிரி அப்படி அல்ல. இது உடன்படிக்கை. இது கட்டாய திருமணம் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது குழந்தை திருமணமும் அல்ல. நம்ம கவர்மெண்டே குழந்தை திருமணத்தை தடுக்குன்னு சொல்லும்போது பரலோக கவர்மெண்ட், ஹல்லேலூயா, ஆமென், இது மனப்பூர்வம். அதனால தான் குழந்தையா இருக்கும்போது இயேசுவை தூக்கிட்டு போனாங்க. 12 வயசுல இயேசுவை கைப்பிடிச்சிட்டு கொண்டு போனாங்க. ஆனால் 30வது வயசுல இயேசுவை தூக்கிட்டும் போகலை, இயேசுவை கைப்பிடிச்சு இழுத்துட்டும் போகலை. பாருங்க, சின்ன பிள்ளை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இந்த ஜூனில் நிறைய நம்ம சர்ச்சில் பொடி பிள்ளைங்கள்லாம் போய் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக போனாங்க, தூக்கிட்டே போனாங்க. ஸ்கூல் வரைக்கும் இது பிரின்சிபால் மாதிரி போன பிள்ளைங்க டோரை பார்த்ததும் ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் இதே பெற்றோர் 12th படிக்கிற பிள்ளைய இப்படி இழுத்துட்டு தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? காலேஜ் படிக்கிற பிள்ளைய அப்படிதான். பாஸ்டர் நீ ஞானஸ்நானம் எடுக்க போறியா? பாஸ்டர் வா சர்ச்சு வர சும்மா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க பாஸ்டர். ஏன்னா முக்கிறதுக்குன்னு எனக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட ஆலோசனை கொடுங்க, பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது அவங்களா எடுக்கிறது. ஆமென். ஒரு பிரதர் வந்தார் போன வருஷம், பாஸ்டர் எனக்கு நாளைக்கு ஞானஸ்நானம் தருவீங்களா? ஏன்? அடுத்த வாரம் கல்யாணம். அவளே மூக்குவா, கவலைப்படாத. சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படிலாம் இங்கே யாரும் வரக்கூடாது. இது நான் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கேன் தெரியுமா? இனி நீங்கள் அந்த நீங்கள் ஜீசஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது
ஜீசஸ் டிராவல் பண்ற இடத்துல அப்படி கூட நீங்களும் இருக்கிறது மாதிரி பாருங்க. பைபிள் அப்படிதான் நமக்கு காண்பிக்கிறது. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த சூப்பர் புக்குன்னு ஒன்று ஒரு ஸ்டோரி இருக்கும் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பிள்ளைங்க வந்து பைபிள் கேரக்டர்ஸ் கூடவே அப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட. அப்போ நம்ம 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 வந்து அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜீசஸை படிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பைபிள் மூட மனசு வராது. ஆமாம் பாஸ்டர், பைபிள் மூட மனசே வரல. அப்படியா? திறந்தாதானே, நாங்கள் திறந்தாதானே மூடுறதுக்கு. ஆமாம், நம்ம யாரோன்னு படிக்கிறோம், எதையோன்னு படிக்கிறோம், அதனால தான் நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. இப்படி என்னைக்கு பைபிளை பார்க்க வச்சாரோ அதுக்கப்புறம் எந்த பேஜை திருப்பினாலும் நம்மளை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும். அப்ப ஞானஸ்நானம் பெற்று ஒருத்தன் எழும்பும் போது அவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கணும் தெரியுமா? எப்படி கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவின் மகிமையினாலே உயிரோடு எழுந்தாரோ அதே போல கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, ஆமாம், இந்த தயவு இரக்கம் இதெல்லாம் நீங்க எதை வச்சுதான் நீங்க ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னா அந்த ரட்சிப்பை வச்சு. ஆமென். ஆண்டவர் பாராட்டுகிற எல்லா உயர்வுக்காக ஸ்தோத்திரம், ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், உடைக்காக ஸ்தோத்திரம், குடியிருக்க வீடு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், வாகனம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல கையின் கிரியைகளை எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவருக்கு பெரிய விஷயமே என்ன தெரியுமா? நம்மை ரட்சித்து நம்மை கரை திரை அற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அப்போ தேவ தயவை அனுபவிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. தேவ இரக்கத்தை அனுபவிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. பரலோக ஒத்தாசை அனுபவிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. பரலோக திட்டம் நிறைவேறணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே. அந்த இடத்துல யாரையுமே வச்சிடக்கூடாது. சகோதரா, சகோதரி, அன்பு சொந்தங்களே, நீங்க அந்த இடத்துல எந்த போதகரையும் வைக்கக்கூடாது. யார் எத்தனை வரப்பட்டவங்களோ அந்த இடத்துல கொண்டு வச்சிடக்கூடாது. மத்தியஸ்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. வைக்கவே கூடாது. கிறிஸ்துவுக்குள். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனால எனக்கு ஃபேவர் வருதுன்னு அர்த்தம். எனக்கு அந்த 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 பரலோக லவ் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அனுபவிக்கணும். அதான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்ம எப்படி இருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில், எல்லாரும் சொல்லுங்க, வருங்கால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருத்தனுக்கு ஃபியூச்சர் உண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. அதான் சொன்னேன்ல, நீங்க வந்து ஆமே, இது எத்தனை பேர் அதை எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கிறிஸ்து எழும்புறத பிதாவாகிய தேவன் அதை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் மட்டும் எழும்பல, அவரோடு கூட. ஹல்லேலூயா. ஊடா ரபா சந்தரா ரட்சிக்க. அதனாலதான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடிபட்டதெல்லாம் அவரு. டிராஃபி வாங்க போறது ஆமென். நான் சொல்றது புரிஞ்சா? என்ன சொன்னேன்? அடிபட்ட. ஆனா நீங்க அடிபட்டது மாதிரி இருக்க கூடாதீங்க. அடிபட்டதெல்லாம் அவரு. மெடல் வாங்க போறது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாரா பா காரா பா லா பா தாரா பா. ஹல்லேலூயா.
அதனாலதான் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நம்ம அவர்கிட்ட கிரீடம் வாங்க போகும்போது அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், எனக்கு கிரீடம் நீ. ஆமென். நம்ம அவரோடு கூட, அதாவது இந்த ரட்சிப்பில் களிகூறுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு வேற காரியத்தை குறித்த கவலை தொடாது. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். வருங்காலங்களில் என்னை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை ஜனிப்பித்திருக்கிறார்னா எனக்கான ஃபியூச்சர், எனக்கான எதிர்காலம் நித்தியம் வரைக்கும் உள்ள. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே புரிந்து கொள், உன்னுடைய நித்தியம் வரைக்கும் உள்ள தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நித்தியம் வரைக்குள்ள தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட செய்தார். ஆமென். அப்ப இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போய் உட்கார்ந்தாரா? பிதாவின். அப்ப இப்போ நம்மையும் அப்படிதான் வச்சிருக்கிற. செய்வார்னு இல்ல, செய்வார்னு இருக்குதா, செய்தார்னு இருக்கா? செய்தார். இதுதான் செஞ்சிருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? நீ மரித்து உயிர்த்தவன் நினை. எதுக்கு மரித்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நேற்று வர சேற்றில் இருந்தேன், இப்ப அப்பா வீட்டில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று வர பாவத்தில் இருந்தேன், இப்போ அவர் பாதத்தில் இருக்கிறேன், அவர் பக்கத்தில் இருக்கிறேன். நீ இப்படி நினைக்கணும். நான் மரித்தவன், நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன். பழைய நான் ஒளிந்தன, ஆனா இன்னும் பழையதுதான் நம்மை ஆட்கொண்டே இருக்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இதை குறித்து உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டவனை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒரு தேவ பிள்ளை பழகணும். என்ன உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை? இயேசு அந்த அவர் தான் உயிர்த்தெழுதல். அவர் யாரா இருக்கிறாரோ அதை வார்த்தையால மட்டும் சொல்லாம அதை அடையாளமாகவும் காண்பித்ததை வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி அடையாளமாய் காண்பிக்க ஆண்டவர் ஒரு சிலரை உயிரோடு எழுப்பினார். இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்களிலே அப்படி எழுப்பப்பட்ட ஒரு நபரை சொல்லுங்க. யாரெல்லாம் உயிரோடு எழுப்பினார்? லாசரு, நாயினூர் விதவையினுடைய மகன், அடுத்து யவீருவின் மகள். ஆமா, சும்மா எல்லா இடந்த வீட்டிலையும் போய் அவர் செய்யல. அவர் அது ஒரு அடையாளமாக தான் வைத்தார். சைன், அடையாளம். அவர் வேர்டும் கொடுக்கிறார், அடையாளத்தையும் கொடுக்கிறார். அவர் அடையாளத்தினால் உறுதிப்படுத்துகிறவர். மார்க்கு 16வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே பார்க்கும்போது விசுவாஸ் 16 கடைசி வசனம், 16வது அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துகிறவர். அவர் நானே உயிர்த்தெழுதலும் அப்படி சொல்றாருன்னா அதுக்கான ஒரு சைனை காட்டுறார். அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். உயிர்ப்பிக்கப்பட்ட லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் பெத்தானியாவுக்கு போறாருனால யார் வீட்டுக்கு தான் போறாரு? அப்ப ஏன் இங்க லாசருவும் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. அவர் லாசரு மரித்து உயிர்ப்பதற்கு முன்னதாகவும் இயேசு எங்க போயிருக்கிறார்? அங்க போயிருக்கிறார். ஆனா லூக்கா 10வது அதிகாரம்
வாசிக்க வேண்டாம். 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த வீட்டில் மார்த்தாள் உண்டு, அந்த வீட்டில் மரியாள் உண்டு. ஆனால் அந்த வீட்டில் யார் இல்லை தெரியுமா? லாசரு இல்லை. அவன் மரிப்பதற்கு முன்னே இயேசு இருக்கிற இடத்துல அவன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே மரித்து உயிர்த்தவனுடைய அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் மரிப்பதற்கு முன்னே இயேசு இருக்கிற இடத்துல அவருக்கு சேவை செய்ய விரும்புறவா இருக்கிறான், அவர் பாதத்தை விரும்புறவா இருக்கிறான். இது ரெண்டையும் விரும்பாதவன் இல்லை. அந்த லாசரு மரிக்க ஆண்டவர் அனுமதித்தார். அவன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு இயேசு இன்னும், இது பரலோக, இது டிவைன் பிளான், இது காட்ஸ், என்ன சொல்ல, இந்த பிளானை நம்மளால கிரகிக்கவே முடியாது. அவர் எதுதான் பார்க்கிறார் தெரியுமா? 4 நாள் சரீரம் அழுகிறத அவர் பார்க்கல, நாளை அவன் என்னோடு கூட பந்தி இருக்கிறதை பார்க்கிறான். இன்னைக்கு சில வேதனையும் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது, நீ கஷ்டப்படுறத பார்க்க விரும்பி அல்ல, இதுக்கு பின்வரும் மகிமையை பார்த்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதன் பிறகு வருகிறார், வந்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். லாசருவே வெளியே வா அப்படின்னதும் வந்துட்டான். அவன் கட்டுகள் எல்லாம் விழுக்கப்படுகிறது. 12வது அதிகாரத்தில் அவன் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், வாசிங்க. 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த, அவர் ரட்சிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். அவர் திருப்பி எங்க வர மாட்டார் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. எங்க வர மாட்டார்? திருப்பி அந்த கல்லறைக்கு வர மாட்டார். அந்த சமாரியன், அந்த நல்ல சமாரியன் அந்த வாலிபனை தூக்கிட்டு போய் எங்க சேர்த்தாராம்? சத்திரத்துல. நாளைக்கு எங்க வருவேன்னு சொல்லுவார் தெரியுமா? சத்திரத்துல தான் வருவேன்னு சொல்லுவாரே தவிர எந்த இடத்துல இருந்து நான் எடுத்தேனோ அங்க வந்து தேட மாட்டார். இனி எல்லாருக்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். இனி நாளை மீட்கப்பட்டவர்களை சேர்த்து போக மட்டுமே வர போகிறார். லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவுக்கு வந்தார். ஹல்லேலூயா. அங்க வந்து வீட்டில் பந்தி இருக்கும்போது இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு அவரோடு கூட பந்தியில் இருந்தார். உண்மையாய் நான் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எதை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவான் தெரியுமா? இயேசுவோடு இருப்பதை மட்டும், இயேசுவோடு இருப்பதை மட்டும். என்ன வந்தாலும் சரி, அது எவ்வளவு லாபத்தை கொடுத்தாலும் சரி, இயேசுவை விட்டு பிரிக்கிற காரியமா இருக்குமானால் அது எனக்கு நஷ்டம், அது எனக்கு குப்பை என்று எண்ணுகிறவன் மட்டும்தான் இயேசுவோடு இருக்க முடியும்.